ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வீடியோவில் பழங்காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் யூஸ் பண்ண பஞ்சமுக குத்து விளக்கு, மண் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதெல்லாம் பூஜை அறையில் வைக்கிறப்போ உண்மையிலேயே ரொம்பவுமே நல்லாயிருக்கும், ரொம்பவுமே நன்மை கூட வாய்ந்ததுங்க. இந்த மாதிரி குத்து விளக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி விளக்குலேயே பார்க்குறதுக்கு எப்படி டிசைனாகவும் இருக்குது. இதை நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அக்ரிலிக் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொறுமையாக உட்காந்து நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் உணர வச்சுட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 கோட்டிங் விடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நீட்டாக இருக்கும். அதோட லுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி உள் சைடுமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக செகண்ட் கோட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே விட்டு நம்ம வைக்கிறப்ப அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக ப்ரீமியமாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. எண்ணெயுமே வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி இதில் கசையாது, ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லீக்கேஜுமே இருக்காதுங்க. இதை வந்து 2 நாள் காய வைக்கணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செகண்ட் மேலே டிசைன்லாம் கொடுக்க முடியும். இப்போ உடனே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செதறும், ஷேட் ஆகும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் கழித்து இந்த மாதிரி வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வந்து 2 நாள் காய வச்சு நான் டெக்கரேட் பண்ணி எடுத்த விளக்கு. இதுவுமே ஒரு பஞ்சமுக விளக்கு தான். ஓம் சிம்பிள் வந்து நடுவில் போட்டிருக்கோம். பார்க்குறதுக்கு எப்படி லுக்காக இந்த ராமர் சீத்தை இந்த ஐடோலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் டெக்கரேட் பண்ணது தாங்க. பார்க்குறதுக்கு எப்படி நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்